அதிகமா திமுகவை பத்தி விவாதங்கள் அப்படின்னா இந்த டீலிமிட்டேஷன். சமீபத்துல கனிமொழி சோமு எம்பி அவங்க அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு பிஎம் கேண்டிடேட் தேவை. 2014 கலைஞர் கூடா நட்பு கேடாய் முடியும்னு தனிச்சு நின்னாரு. ஒரு சீட்டா ஜெயிக்க முடிஞ்சதா? இவங்களையும் கைவிட்டுக்கிட்டு அதிகாரம் இல்லாம எப்படி நீங்க தாக்கு பிடிப்பீங்க? இந்த இடத்துக்குள்ள பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாம எப்படி திராவிட முன்னேற்றங்களை எதிர்கொள்ள முடியும்? வில்சன் தான் FCRAக்கு எதிராக பெருசா பண்ணாரு. கனிமொழி பேசினாங்க. இப்போ அட் ஷார்ட் எல்லாத்தையும் அவுட்ஃபிட் பண்ணிட்டு போயிட்டாரா எம்ஜிஆர் பாணியில விஜய் ஒரு தீர்மானத்தை போட்டு அவரும் FCRAக்கு நான் தான் எதிரின்னு காட்டிட்டாரா? அரசியல் நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பர்களும் கனிமொழி சோம கரெக்டா சொல்லிருந்தோம். இப்போ உங்களுக்கு மோடி எதிர்ப்புன்னு வந்த கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு ராகுல் பிரதமர் விஜய் எதுக்கு நிற்கிறாருங்க இடத்துக்குள்ளதான் ஹெவியா போய் டம்பாகும். முஸ்லீம் லீக் மந்திரி பதவியை வாங்கிட்டாப்ல. காயிதே மில்லத் பண்ணாத சாதனையை ஷாஜகான் மந்திரி ஆனது மூலமா நவாஸ் கனியும் காதர் மைதீனும் அதை நடத்தி காட்டிட்டாங்க. சிபிஎம் சிபிஐ ஃபேர் டீலிமிட்டேஷன் சொன்னவங்க கூட்டணிக்காகவே இன்னைக்கு நோ டீலிமிட்டேஷன் சொல்றாங்க. சோதரர் திருமா அண்ணன் வைகோ போன்றவர்கள்லாம் இப்போ நோ டீலிமிட்டேஷன் சொல்றாங்க. அப்போ ஒரு கூட்டணியை ஸ்டிக் ஆன் பண்ணி நின்னுருவாங்கிறதான ரைட்டிங் ஆன் த வால். காங்கிரஸ் திமுக பாஜக இப்படி தள்ளுற வேலையை திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அவங்க திட்டமும் அப்படியே தான் இருக்குமா? திமுக தங்களுக்கு வரும் நம்பிக்கை இருக்கு. அவங்களுக்கு ஆராசா கனிமொழி இவங்களுக்கு எல்லாம் வருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. இப்போ காங்கிரஸை கழட்டி விட்டுருச்சு தாவைக்கா அப்படின்னா இவங்களுக்கு நடுரோட்ல தான் நிற்கணும். திமுக வர முடியாது. காங்கிரஸ் தான் அந்த அரசை அமைச்சர். ஸ்டாலின் முதல்வர் சொன்ன 13 வச்சு இந்த அரசு அமைததுக்கு காரணம் ராகுல் காந்தி தான். திமுக தொண்டர்களை ராகுல் காந்தியை தோற்கடிக்கணும் தான் போவோம். திமுக பாஜக ஒரு வேலை அமைஞ்சது அப்படின்னா அந்த பவர் பாலிடிக்ஸ். தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி. எப்படி இருக்கிறீங்க சார்? நான் நல்லா இருக்கேன் தம்பி. நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கிறேன் சார். அதிகமா திமுகவை பத்தி விவாதங்கள் அப்படின்னா இந்த டீலிமிட்டேஷன். சமீபத்துல கனிமொழி சோமு எம்பி அவங்க அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லை, அந்த டீலிமிட்டேஷன் இது நான் தானே மீண்டும் இது ஸ்டார்ட் ஆகும்போதே நான் சொல்லிட்டேன். ஒரு பிரிட்டிஷ் பிரதமர் சர்ச்சில் இல்ல பால்மர்னு நினைக்கிறேன். அவர் சொன்னது பேரறிஞர் அண்ணா பெருந்தகை தமிழ் மண்ணில் பெரிய அளவு பாப்புலரைஸ் பண்ணி விட்ட ஒரு கருத்து. அண்ணாவும் ராஜாஜியும் சேர்ந்தாங்க இல்லையா? தோத்து போன அண்ணாவே தோத்துட்டார். எம்எல்சி காஞ்சிபுரத்தில் தோத்துட்டார். கடுமையான லீடிங்ல தோத்துட்டார். அப்போ கலைஞர் ஜெயித்தாரு, அண்ணா தோத்து போயிட்டாரு. மற்ற எல்லாருமே தோத்து போனாங்க. ஆனால் டிஎம்கேக்கு 27 விழுக்காடு வாக்கும் 50 சீட்டும் வந்துச்சு. அதே மாதிரி முதறிஞர் ராஜாஜி அவர் கூட்டணி 7.8 சுதந்திரா கட்சியும் ஃபார்வர்ட் பிளாக்கு ஐயா முத்துராமலிங்க தேவர் இருந்தார். 67 தான் ஐயா முக்கிய தேவர். ஸோ அவங்க ஒரு 9.1 விழுக்காடு வாக்கு எடுத்திருந்தாங்க. இவங்க எம்பி எம்எல்ஏ எல்லாம் ஜெயித்திருந்தாங்க. ஆனால் 2வது இடம் திமுக அணி ஆகிப்போச்சு. ராஜாஜி இன்னொரு ரவுண்டு 2வது இடத்துக்கு நம்ம போட்டி போடாண்டாம், காமராஜரை தோல்வியடைய செய்வோங்கிற லெவலில் அண்ணா கூட ஒரு கூட்டணி இதை உருவாக்குறாரு. அப்போ தான் அரசியல் நிரந்தர எதிரிகளும் இல்லை, நண்பர்களும் சொல்லும்போது முதறிஞர் ராஜாஜியும் பூணூலை கையில் பிடிச்சிக்கிட்டு என்ன நம்பி ஓட்டு போடுங்க, சர்க்கஸில் உள்ள மிருகங்கள் மாதிரி நான் திமுக காரனை பழக்கி வச்சிருக்கேன்னு கொஞ்சம் இதாக தான். அவருக்கு வரலாறு என்ன, அவர் ஊழலுக்கு அப்பாற்பட்டவர், ஒரு அசெட்டிவ் லீடர் அவர். ஸோ அவர் அந்த பதவிக்காக சொல்லலை, காமராஜர் தோக்கடிக்காக சொன்னார். தோக்கடிக்கும் போது உங்களுக்கு தான் லாபம் வரும், அதனால சர்க்கஸ் மிருகங்கள் மாதிரி பழக்கி வச்சிருக்கிறேன், என் கட்டுப்பாட்டுக்குள்ள நிற்பாங்கிற வார்த்தையை முதறிஞர் ராஜாஜி சொன்னார். அப்போ தான் அண்ணா நிரந்தர எதிரிகளும் இல்லை, நிரந்தர நண்பர்களும் இல்லை அரசியல் இல்லைங்கிற அந்த பால்மர்ங்கிற பாலிசிக்காக அந்த பிரிட்டிஷ் பிரதமர் சொன்னது ஒன்லி பெர்மனன்ட் இன்ட்ரெஸ்ட் தான். அந்த இது எங்கள் கட்சிக்கு இன்ட்ரெஸ்ட் எது ஏதோ அதை நாங்கள் செயல்படுவோம்னு. இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு பிஎம் கேண்டிடேட் தேவை. 2014 கலைஞர் கூடா நட்பு கேடாய் முடியும்னு தனிச்சு நின்னார். ஒரு சீட்டாக ஜெயிக்க முடிஞ்சதா? எங்கள் தொகுதியில் FM ராஜரத்னம் டெபாசிட்லேருந்து 4வது போனார். தருமபுரியில் கீழே போச்சு. ஈஸ்வரன் திமுகவோட அதிக ஓட்டு எடுத்தார். தொப்பி சின்னன்னு நினைக்கிறான் எனக்கு. இப்படி பல தொகுதிகளில் திமுக 3வது போகக்கூடிய ஒரு சூழ்நிலை பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாமல் 2014 இருந்தது. பட் ஒரு பேசிக் ஓட்டு 25% ஓட்டு திமுகக்குள்ள ஓட்டு எடுத்தாங்க. நான் அது மறுக்க வரல. ஆனால் ஒரு பொன் ராதாகிருஷ்ணன் உருவாக்கின ஒரு அணிகிட்டையே 3வது போனாங்க. பொன்னார் 2 சீட்டு ஜெயித்துட்டாரு. கன்னியாகுமரியில் பொன்னார் ஜெயித்துட்டாரு. அன்புமணி
தர்மபுரியில் ஜெயித்துட்டாரு. ஸோ இதுவரை மோடிக்கு 2 சீட்டை தமிழ் மண்ணில் லோக்சபாவை கான்ட்ரிபியூட் பண்ணது அண்ணன் பொன்னார் தான். இப்போ கூட அடிச்சிருக்கிறாரு மோடிக்காக. நீங்க தமிழக முதல்வர் வந்து கலைஞரை அந்த காவிரி பிரச்சனையில முதலமைச்சர் பிடிஓடி மினிஸ்டரா இருக்கும்போது குறை சொல்லி வரலாறு தான், நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன். அதில் இந்திரா காந்தியை கல்பிட்டுன்னு போட்டு இன்னைக்கு பொன்னார் அதை அடிச்சிருக்கிறாரு. ஸோ இந்த சிச்சுவேஷன்ல திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்து பெர்மிஷன் கேண்டிடேட் இல்லாம 2014 ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியல. இப்பவும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ள செல்வாக்குங்கிறது சென்னையில வந்து எடப்பாடிக்கு டெபாசிட்டே இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் 30-35 விழுக்காடு ஓட்டு சென்னையில இருக்கிறாங்க. சென்னை திருத்தணி டு கன்னியாகுமரி வர ஆவரேஜா அரௌண்டு 30, 32, 35 ஒரு வாக்கு பலம் இதா இருக்கு. எங்கேயும் ஒண்ணு ரொம்ப கீழே போகல, ஒரு ஆவரேஜ் ஓட்டா இருக்குது. இந்த ஆவரேஜ் ஓட்டை வச்சு பெர்மிஷன் கேண்டிடேட் இல்லாம எப்படி நீங்க சீட் கன்வெர்ட் பண்ணிவிடுவீங்க? அது இந்த கூட்டணி கட்சிகள்லாம் வெளியேறின பிறகு. ஆனா எடப்பாடிக்கு அப்படி இல்லை. சில இடங்கள்ல 10 இருக்குது, தாராபுரத்துல 40 இருக்குது. நான் டேட்டா வச்சு தான் பேசுறேன். சவுத்து சிட்டியை சுத்தி எல்லாம் எடப்பாடிக்கு ஒன்றும் இல்லை, வாக்கு வலிமை இல்லை. ஆனா வன்னியர் பெல்ட் வெள்ளாள கவுண்டர் பெல்ட்ல 40 அந்த மாதிரி எல்லாம் அவர் இருக்கிறாரு. அப்ப நீங்க இந்த இடத்துக்குள்ள பிரைமினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாம எப்படி திராவிட முன்னேற்றங்களை எதிர்கொள்ள முடியும்? மதசார்பு இன்னைக்கு வந்து எஃப்சிஆர்ஏ வந்து இவர் வில்சன் தான் எஃப்சிஆர்ஏக்கு எதிராக பெருசா பண்ணாரு. டக்குன்னு ஓகே கனிமொழி பேசினாங்க. இப்போ அட் ஷார்ட் எல்லாத்தையும் அவுட்ஃபிட் பண்ணிட்டு போயிட்டாரா எம்ஜிஆர் பாணியில விஜய் ஒரு தீர்மானத்தை போட்டு அவரும் எஃப்சிஆர்ஏக்கு நான் தான் எதிர்ன்னு காட்டிட்டாரா? அப்போ எஃப்சிஆர்ஏக்கு வந்து காங்கிரஸ் கடுமையா எதிர்ப்பு, திருமாவளவன் இவங்கெல்லாம் வந்து பேசாம இருந்தாங்க விஜய் என்ன செய்யறாருன்னு. டக்குன்னு விஜயும் அதுல தீர்மானத்தை போட்டு உங்களோட டைல்யூட் பண்ணிட்டாரா இல்லையா? ஸோ இந்த அரசியல் கணக்கு வந்து உங்களுக்கு அரசியல் நிரந்தர எதிரியும் இல்லை நண்பர்களும் இல்லைன்னு ஒரு முடிவெடுத்து நீங்க நகரலைன்னா 26 விழுந்த முஸ்லீம் ஓட்டு விழும்னு என்ன கேரண்டி இருக்குது? 2/3 முஸ்லீம் ஓட்டு உங்களுக்கு விழுந்திருக்கும். அது மக்களவையில் விழுன்னு என்ன கேரண்டி இருக்குது? அடுத்து கிறிஸ்டின்ஸ் ஓட்டு 1/3 விழுந்திருக்கும், அதுவும் விழுன்னு என்ன கேரண்டி இருக்குது? இப்ப நம்ம எல்லாமே பார்த்தோம். விசிஆரை பற்றி விஜய் நான் கமிட்டலா இருக்காருன்னு சொன்னாரு. பொங்க விட்டுட்டு தண்ணி விட்டு அணைச்சிட்டு போயிட்டார தீர்மானம்னு. அப்போ உங்களுக்கு நீங்க வந்து இன்னும் விஜய் சிஎம் ஆன பிறகு ராகுல் பிரைமினிஸ்டர் கேண்டிடேட் இருக்கும் போது கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டை நம்பி பயணிக்க முடியாது. என்னோட கருத்து அது. திராவிட முன்னேற்ற கழகம் தான் முடிவு எடுக்கணும். பட் அவங்களுக்கு அந்த எண்ண ஓட்டம் வந்ததுனால தான் அரசியல் நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தர நண்பர்களும் இல்லை. கனிமொழி சோம வந்து கரெக்டா சொல்லியிருக்காங்க. அவங்க ஐடியாலஜிக்கு ஓட்டு இல்லைங்கிறது தான் திராவிட ஐடியாலஜிக்கு ஓட்டுங்கிறது. தஞ்சாவூர் பிராமின் அவங்க தான் நலம் ஜாஸ்தி வச்ச அந்த பண்ணையார்களுக்கு எதிராக உள்ள ஓட்டு தான் பாசிட்டிவ் திராவிட ஐடியாலஜி ஓட்டு. மற்ற ஓட்டெல்லாம் எம்ஜிஆர் கலைஞருக்க வசனங்கள் மாற்று சக்தி இப்படி பல தன்மையில வந்த ஓட்டுகள். ஸோ இப்போ உங்களுக்கு மோடி எதிர்ப்புன்னு வந்த கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு வந்து ராகுல் பிரதமர் விஜய் அதுக்கு நிற்கிறாருங்க இடத்துக்குள்ளதான் ஹெவியா போய் டம்ப் ஆகும். முஸ்லீம் லீக் மந்திரி பதவியை வாங்கிட்டாப்ல. காயிதே மில்லத் பண்ணாத சாதனையை ஷாஜகான் மந்திரி ஆனது மூலமா நவாஸ் கனியும் காதர் மைதீனும் அதை நடத்தி காட்டிட்டாங்க. தென் சிபிஎம் சிபிஐ வந்து ஃபேர் டீலிமிட்டேஷன் சொன்னவங்க கூட்டணிக்காகவே இன்னைக்கு நோ டீலிமிட்டேஷன் சொல்றாங்க. ஃபேர் டீலிமிட்டேஷன் சொன்ன சோதரர் திருமா ஆனந்த் வைகோ போன்றவர்கள்லாம் இப்போ நோ டீலிமிட்டேஷன் சொல்றாங்க. அப்போ ஒரு கூட்டணியா ஸ்டிக் ஆன் பண்ணி நின்றுவாங்கிறது தானே ரைட்டிங் ஆன் த வால். நீங்க தோத்தனால தானே உங்களை விட்டுட்டு போயிருக்காங்க. நீங்க தோத்தனால தானே ஜெயித்தவர்கிட்ட போயிருக்காங்க. அப்போ பிரைமினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாம இவங்களையும் கைவிட்டுக்கிட்டு அதிகாரம் இல்லாம எப்படி நீங்க தாக்கு பிடிப்பீங்க? மீண்டும் நான் சொல்றேன், நீங்க 2வது பொசிஷன்ல இருக்கீங்க, அதை நான் மறுக்க வரல. பட் பரவலான செல்வாக்கு எல்லா இடமும் தான் உங்களுக்கு இருக்குது. அப்போ அரசியல் நிரந்தர நண்பரும் இல்லை எதிரிகளும் இல்லைன்னு கனிமொழி என்எல் சகோதரி பேசுறது 100க்கு 100 சரியான ஒரு இதாக தான் நான் பார்க்குறேன். எண்ட் ஜஸ்டிஃபைஸ் மீன்ஸ்ன்னு அது ஒரு கம்பல்ஷனாக தான் நான் அதை பார்க்குறேன். மாணிக்கம் தாக்கூர் சொல்றாரு, பார்த்தீங்களா பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சுங்கிறாரு. திரும்ப திரும்ப அந்த திமுகவை பாஜக தள்ளுற வேலையை ஒன்று பார்க்குறாங்க. ராகுல் காந்தி கூட அந்த தமிழ்நாடு வந்தப்ப எட்டப்பர் அப்படின்னு திமுகவை மாதிரி நான் ராகுல் காந்திக்கு கேட்குறேன். இன்னைக்கு சுப்ரியா சூலே மகாராஷ்டிராவின் நன்மைக்காக போய் பார்த்துட்டாங்க. நாளைக்கு டீலிமிட்டேஷன் வேணும்னு மராத்தா லீடர் டெல்லி அவரால் பிடிக்க முடியல. ஆனால் டெல்லியை பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய மோடிக்கு சப்போர்ட்டா நாளைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவர் வந்து இந்தியா ஃபுல்லா டீலிமிட்டேஷன் வேணும்னு இந்தி கூட்டணி கட்சிகள்கிட்ட லாபி பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவரை ஏற்று உங்களுக்கு என்னால் ஒரு வார்த்தை பேச முடியல. அப்போ நீங்க ஸ்டாலின் தான் கிள்ளுக்கிறன்னு நினைக்கிறீங்க. நீங்க ஊருக்கு இழைச்சவர்னு அவரை நீங்க பாக்குறீங்க.
இஷ்டம் போல அவரை வந்து எட்டப்பர், அதிலே சிக்கல் இருக்குது. காமராஜ் கூட எட்டயபுரம் அரண்மனையில தான் இலவச உணவு வழங்கப்பட்டது. முத சத்ரியா வித்யாசாலாவில் நாடார்கள் கொடுத்தாங்க விருதுநகர்ல. அதுக்கு முன்னாடியே எட்டயபுரம் அரண்மனையில் இருந்திருக்குது. அதனால காமராஜ் மதிய உணவு திட்டத்தை எட்டயபுரம் அரண்மனையில தொடங்கினார். ஸோ பட் இந்த மாப்போசி இந்த வீரபாண்டியன் கட்டபொம்மன் படத்துல அவங்கள ஒரு மாதிரி ஆக்கி விட்டுட்டாரு. ஸோ பட் நீங்க என்ன ரெப்ரசன்ட் பண்றாங்க தான் சொல்றேன். நான் எட்டயபுரம் மன்னர்களையோ அதே குறை சொல்லலை. அவங்க ஏழைகளுக்கு அன்னதானம் வழங்கின ஒரு அந்த இதுதான் அவங்க அதை கிளைம் பண்றாங்க. அது வரலாறு தான் சொல்லுது. காமராஜுக்கு எட்டயபுரத்தில் மதிய உணவு கொண்டு வந்தது, எட்டயபுரம் மன்னர்கள் தான் மதிய உணவு கொண்டு வந்தாங்கங்கிற அடிப்படைக்குள்ள அதை வருது அவங்க. ஸோ நீங்க வந்து இதை என்ன சொல்றீங்க, எட்டப்பர்கள்னு அவரை இது பண்றீங்க. அப்போ இது டைரக்டா மோடி கிட்ட நெருக்கமா இருக்கக்கூடிய சரத்பவாருக்கு எதிராக அவங்களால ஏன் சொல்ல முடியல? அதுக்கே உங்களுக்கு நாக்கு வர மாட்டேங்குது, அதுக்கே உங்களுக்கு துணிச்சல் இல்லை. அப்போ நீங்க ஸ்டாலின் தான் டேக்கன் ஃபார் கிராண்டட்னு நினைக்கிறீங்க. இத்தனைக்கும் அவரு உங்களுக்கு வந்து 2019 உங்களை முன்னிறுத்தி சுமார் 40 தொகுதிட்டு ஜெயித்து வந்தாரு. 2024 அவரை முன்னிறுத்தி ஜெயித்துட்டாரு. இதுதான் இங்க பிரச்சனை. ஸோ அவரை நீங்க வந்து உதாசீனப்படுத்தி பேசுறீங்க. சரத்பவார் வெளிப்படையாகவே பேர் டீலிமிட்டேஷனுக்காக நிற்கிறாரு. இன்னும் நான் குறிச்சு வச்சுடுங்க, பேர் டீலிமிட்டேஷனுக்காக இந்தியா கூட்டணி உள்ள கட்சிகள்கிட்ட பேசுவாங்க சுப்ரியா சுலேவும் சரத்பவார். அப்போ நாட்டு நலன் கருதி டீலிமிட்டேஷன் வேணும்னு அவங்க நிற்கிறாங்க, வெளிப்படையா நிற்கிறாங்க. அவங்களுக்கு நாக்கு மேல பல்ல போட்டு சரத்பவாரையும் சுப்ரியா சுலேயும் ஒரு வார்த்தை பேச முடியல அவங்களுக்கு. அப்ப இதுல வந்து ஒரு ஜாதிய காழ்ப்புணர்வும் வன்மமும் இருக்குன்னு தானே நான் பாக்குறேன். நீங்க வந்து அத்வானி வாஜ்பாயை வந்து நீச்ச ஆத்மின்னு பேசல, ஆனா பிரியங்கா காந்தி, மணிசங்கர் ஐயர் இவங்கெல்லாம் வந்து மோடியை நீச்ச ஆத்மின்னு பேசுனீங்கன்னா அதே எண்ண ஓட்டத்துல தானே உங்களுக்கு ஒரு ஜாதிய ஒரு காழ்ப்புணர்ச்சியில தானே ஸ்டாலினை டேக்கன் ஃபார் கிராண்டடா பேசுறீங்க. நாக்கு மேல பல்ல போட்டு சரத்பவாருக்கு எதிராக உங்களால பேச முடியல. காங்கிரஸ், திமுக பாஜக இப்படி தள்ளுற வேலையை திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்கிறது எப்படி? இந்த கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டெல்லாம் நீங்க சொன்ன மாதிரி திமுகவை பாஜக பக்கம் தள்ளி அதை எடுத்துடலாம். அது ராகுல் விஜய்க்கு தான் கன்சாலிடேட் ஆகும் என்னோட கருத்து. அவங்க திட்டமும் அப்படியே தான் இருக்குமா? அதனாலதான் இது அவங்க சொல்லி இருக்கலாம் இல்ல ஒரு வேலை காங்கிரஸ் அதுல திமுக தங்களுக்கு வரும் நம்பிக்கை இருக்கு அவங்களுக்கு. எனக்கு அதுல நம்பிக்கை இல்லைன்னு தான் சொன்னேன். ஒரு வேலை ஆராசா, கனிமொழி இவங்களுக்கு எல்லாம் வந்து வருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. இப்ப காங்கிரஸ கழட்டி விட்டுருச்சு தாவேக்கா அப்படின்னா இவங்களுக்கு நடுரோட்ல தான் நிக்கணும். திமுக வர முடியாது, தாவேக்கா கழட்டி விட மாட்டாங்க. கழட்டி விடுறதுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவைன்னு தான். திமுக பாஜக எப்படி இருக்கு? ஏன்னா காங்கிரஸ் தான் இந்த அரசை அமைச்சது. ஸ்டாலின் முதல்வர்னு சொன்ன 13 வச்சு இந்த அரசு அமைந்ததுக்கு காரணம் ராகுல் காந்தி தான். இப்போ திமுக பாஜக ஒரு வேலை அமைஞ்சது அப்படின்னா அந்த பவர் பாலிடிக்ஸ் எப்படி? அது இந்த பிரிட்ஜ் அரைவ்ஸ் we can cross it. வரட்டு பார்ப்போம். இது அதுக்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் இருக்காதுதான் நான் பார்க்குறேன். ஏன்னா அங்கே திமுகவுக்கும் அந்த கம்பல்ஷன் இருக்குது. பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாமல் பார்லிமெண்ட் எலெக்ஷன் எதிர்கொள்றது கஷ்டம். இது எடப்பாடியும் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாமல் எதிர்கொண்டு 20 விழுக்காடு வாக்கு தானே எடுத்தார் 2024. அவருக்கும் பிரைம் மினிஸ்டர் ஓட்டு கேண்டிடேட் இல்லாமல் எதிர்கொள்ள கஷ்டங்கிறனால தான் அமித்ஷாவை வந்து இந்த வரும்போது அவரே பார்த்து நான் அவங்க கூட தான் இருக்கேங்கிறத அவர் உறுதிப்படுத்துறாரு. பாஜகவோட தான் இருக்குங்கிற உறுதிப்படுத்துறாரு. இன்னைக்கும் தம்பி அக்னீஸ்வரம் போன்றவங்கெல்லாம் பாஜக தான் சிவி சண்முகத்தையும் வேலுமணியும் தூண்டி விடுதுன்னு தம்பி எல்லாம் பேசினாலும் கூட, செய்தி தொடர்பாளர் பேசினாலும் கூட, எடப்பாடி பழனிசாமி பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாமல் நம்ம பார்லிமெண்ட்டை சந்திக்கிறது சிரமங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவர் வராரு. அதே இதை வந்து 2014 திராவிட முன்னேற்ற கழகமும் சந்திச்சிருக்காங்க. நமக்கு நான் முதல்ல உங்கள்கிட்ட சொன்னது அப்படி பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாமல் சந்திக்கும் போது ஸ்டாலினுக்கு இஷ்யூவே இருக்காது. திமுக தொண்டர்களை வந்து ராகுல் காந்தியை தோக்கடிக்கணும் தான் போவோம். ஏன்னா ராகுல் காந்தி பண்ண முதுகுல குத்துன அந்த துரோகம் வந்து திமுக தொண்டர்களுக்கு இன்னும் இருக்கு. எப்படி சார் என்ன கணக்குல அவங்க இது நாள் இருக்குது 2029 ஃபார்பெச்டு. பட் என்னோட அனுமானம் 2014 திமுக ரிசல்ட்டும் 2024 அதிமுக ரிசல்ட்டும் திமுக அதிமுக ரெண்டு ஒரு கண்ணு முன்னாடியும் வந்து நலலாடுன்னு தான் நான் நினைக்கிறேன். இல்ல விசிகா கம்யூனிஸ்ட் திமுக பாஜக பக்கம் போயிடக்கூடாது, இங்கதான் இருக்கணும்னு ஒரு ஆசை இருக்கிற அது எப்படி இவங்க நினைச்சு அதை முடிவெடுக்க முடியும்? திருமாவளவன் ராகுல் விஜய் பக்கம் தான் நிற்பாரு, அதை ஸ்டாலின் தடுத்துட முடியுமா? அது வெளிப்படையான ஒரு உதாரணம். ஃபேர் டீலிமிட்டேஷன் கேட்டவங்க நோ டீலிமிட்டேஷன்ங்கிறாங்க. கூட்டணிக்காக தானே அதை சொல்றாங்க. அது இன்னைக்கு திமுக எம்பி தயாநிதி மாறனே அடிச்சுட்டார் ராகுல் காந்தியை. எப்பா உங்க சீஃப் மினிஸ்டர் நோ டீலிமிட்டேஷன் இவர் சொல்றாரா?
இப்போ பினராயி விஜயனை வந்து ஃபேர் டீலிமிட்டேஷனுக்கு ஆதரவாக திருப்ப முடியும் மோடியால். அப்போ அப்படி அதை கொண்டு வரும்போது ஃபேர் டீலிமிட்டேஷனுக்கு தான் கேரள மக்கள் விரும்புவாங்க, 20-30 தான் கேரள மலையாளிஸ் விரும்புவாங்க. அப்போ சதீஷன் ஃபேர் டீலிமிட்டேஷன் தானே கேட்பாரு. அதே மாதிரி குமாரசாமி கவுடா வந்து ஃபேர் டீலிமிட்டேஷன் சொன்னால் 28 வந்து 42 ஆகிறதுக்கு தான் கர்நாடக மக்கள் விரும்புவாங்க. அப்போ சிவகுமார் வந்து ஃபேர் டீலிமிட்டேஷன் நின்று ஆகணும். அடுத்து ரேவந்த் ரெட்டி பிஜேபி வந்து பிஆர்எஸ் கிட்ட, பாரதிய ராஷ்டிரிய சமிதி கிட்ட ஒரு இது பண்ணி தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி நீங்கள் ஆரம்பித்து தெலுங்கானா மக்களுக்காக நிற்கிறீங்க, ஃபேர் டீலிமிட்டேஷன் அங்கே கொண்டு வரோம், நீங்களும் வந்து 50% இன்க்ரீஸுக்காக இங்கே ஒரு இதை பண்ணுங்கன்னு சொன்னால் ரேவந்த் ரெட்டியும் அதை தானே சொல்லுவார். நான் காலையில் மோடிஜிக்குள்ள மெயிலே நான் இதை தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். மோடிஜி பார்ட்டியும் 2029க்கு இந்த ஸ்டேட்டுகளெல்லாம் இப்படி நம்ம எதிர்கட்சிகளை பயன்படுத்தி இது பண்ணும்போது காங்கிரஸ் ரூல் பண்ணக்கூடிய டிகே சிவகுமார், சதீஷன் இவங்களும் ஃபேர் டீலிமிட்டேஷனுக்கு தங்கள் மாநிலத்துக்காக சொல்லித்தாகணுங்கிற கருத்தை தான் நாம் பண்ணுறோம். அப்போ நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் நோ டீலிமிட்டேஷன் சொல்லிக்கிட்டு உங்கள் முதல்வர்களே ஃபேர் டீலிமிட்டேஷன்னா ராகுல் காந்தி அதில் ஐசோலேட் ஆவார்ல. அது இன்னும் கூட்டணி கட்சிகள்கிட்டையும் ராகுல் காந்தி எப்படி என்சிபி கிட்ட சரத்பவார்கிட்ட ஐசோலேட் ஆகிட்டார், மற்ற கட்சிகள்கிட்டையும் ஐசோலேட் ஆக தான் வாய்ப்புகள் உண்டு. தமிழிசை அவங்கள அந்த உதயநிதி விஷயத்திலேயே சரி, திமுகவை தொடர்ந்து அட்டாக் பண்றாங்களா, அது எப்படி புரியுதா புரியலையா தெரிஞ்சு பண்றாங்களான்னு ஒரு கேள்வி எழுது. தேசிய கட்சிகளோட செல்ஃப் இதில் அப்படிதான் இருப்பாங்க எல்லாரும். இப்போ நீங்க ஐயா மூப்பனார் வந்து கலைஞருக்கு ஆதரவாக இருப்பார், வாழப்பாடி ராமமூர்த்தி வந்து புரட்சி தலைவி ஜெயலலிதாமனாருக்கு ஆதரவாக இருப்பாங்க. அப்படி ஃபேக்ஷனாக தான் இருப்பாங்க. பட்டு அங்கே வந்து ஐயா மூப்பனார் வந்து ஜெயித்து கொடுத்தார். 27 விழுக்காடு வாக்கு 20 விழுக்காடு வாக்கு எடுத்து கொடுத்து 30 சீட்டெல்லாம் ஜெயித்து கொடுத்த ஒரு பெரிய தலைவர். இவங்க பொன் ராதாகிருஷ்ணன் தவிர இங்கே யாருமே 2 எம்பி மோடிக்கு ஜெயித்து கொடுக்க முடியலையே. பொன் ராதாகிருஷ்ணனை தவிர 2 எம்பி யாருக்குமே மோடியை 14, 19, 24 ஜெயித்து கொடுக்க முடியல. அண்ணாமலை இருக்கும்போது வாக்கு வலிமையை காட்டினார். அதை நான் அண்ணாமலையை நான் பாராட்டுறேன். எம்பி சீட்டு பொன்னாரை தவிர யாருமே ஜெயித்து கொடுக்க முடியலையே. அது மேலே மோடிக்கு தெரியாமலா இருக்கும். அது மட்டும் இல்லை, 2024 2வது இடத்துக்கு வந்தவங்கெல்லாம் 3வது இடத்துக்கு டெபாசிட்டை பறிகொடுக்க நிலைமைக்கு போயிட்டாங்கன்னா அது மோடி செல்வாக்கில் தான் அந்த ஓட்டு கிடைச்சுங்கிறதும் மோடிக்கு தெரியும், ஆர்எஸ்எஸ்க்கு தெரியும், பாஜக தலைமைக்கு தெரியும். நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.